வணக்கம், நான் மதனி பேசுகிறேன். இன்றைக்கி நண்டு வலைக்கு போனாங்க. இன்றைக்கி நண்டு வலையில் நம்மளுக்கு வேற ஓலைக்காய் நண்டாக கிடச்சிருக்குது. இதுதான் தோடு இலசா இருக்கிறனால இதை தோக்கா நண்டுன்னு சொல்லுவோம். இப்போ நண்டெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கிடுவோங்க. எங்கள் ஊரில் ஒரு வாரமாக காற்று சரியான காற்றாக இருக்குது. வெயில் தலை உச்சியை கிழிக்கிற மாதிரி அடிக்குதுங்க. வெயில் சரியான வெயில், காற்று உரத்த பாருங்க, சரியான காற்று வரும். இப்போ நம்ம நண்டை க்ளீன் பண்ணி இன்றைக்கி நண்டு குழம்பு தாங்க சமைச்சு இன்னைக்கு செம்மையாக வாய்க்கு ருசியாக நல்லா டேஸ்ட்டாக வச்சு சாப்பிட போகிறோம். நம்ம வீடியோ இருக்கையில் ஒரு சவுண்டு கேட்குங்க. அந்த சவுண்டு வேறு எந்த சவுண்டும் கிடையாது. எங்கள் பேரன் வந்திருக்கான். எங்கள் பேரன் தான் கத்திக்கிட்டே இருக்கான். நண்டை பார்த்த உடனே அவருக்கு நண்டு வேணுமா, நம்ம சமைச்சதுக்கப்புறம் கொடுக்கலான்னு சொல்லிட்டு நான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவன் உயிரோடையே நண்டை கேட்குறான். அப்படியே மதியாக இருந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. நண்டு உடைக்க ஆச்சு. உடைக்கட்டோன்னே குழம்பு வச்சு தருவோம், சாப்பிடுவோம். அவன் ரொம்ப சின்ன பையன், அதனால தான் வீடியோவில் காட்டலை. ஆச்சு உடைக்கட்டும். ரொம்ப சின்ன பயலாக இருக்கிறான். அவன் சவுண்டு தான் கேட்குது. எதுவும் நினச்சிக்கிறாதீங்க, அவங்க எங்கள் வீட்டில் தான் இருக்காங்க. என் பேரன் இப்போ எல்லா நண்டையும் நம்ம உடச்சி எடுத்துக்கிட்டோம், க்ளீன் பண்ணி. இப்போ நல்லா அலசிட்டு அடுப்பில் போய் குழம்ப ரெடி பண்ணுவோங்க. வாங்க. பாருங்கள், நண்டை உடச்சி நம்ம தண்ணியில் நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. நண்டை பாருங்கள், இப்படி தான் உடச்சி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன்னு. என் பேரை வண்டி ஓட்டுறாகலாம், வண்டி ஓட்டி விளாடுறாங்க. அதனால தான் அப்படி சவுண்டு கேட்கு. ஆச்சி குழம்பு வச்சு தரேன். எந்த ஊர் பஸ்ஸு? மதுரை வண்டியா, தூத்துக்குடி வண்டியா? ஒரு நல்ல தண்ணியை ஊற்றி அலசிட்டு இப்போ அடுப்பில் வேலையை பார்த்துருவோம். குழம்புக்கு தான் இப்போ தேங்காய், இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம் சேர்த்து அரைச்சிக்கிடுவோம். இப்போ தேங்காவை நல்லா அரைச்சி எடுத்துக்கிடுவோம்.
இப்போ இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கிடுவோம் தேங்காய் கூடயே. இப்போ எண்ணெய் சூடேறிட்டு நம்ம கடுகு சேர்த்துக்கிடுவோம். கடுகு பொரியட்டும். இப்போ வெங்காயம் சேர்த்துக்கிடுவோம். குழம்ப தாளித்து அந்த தாளிப்புலேயே நண்டை சேர்த்து நல்லா வறட்டிட்டு தான் நம்ம குழம்ப ரெடி பண்ண போகிறோம். தாளிச்சுட்டு இப்போ தக்காளி மிளகாயை அப்படியே சேர்த்துருவோம் தாளிப்பில். இப்போ நம்ம அப்படியே தாளித்து தான் குழம்ப கூட்ட போகிறோம். இப்போ இந்த தாளிப்புலேயே அப்படியே நண்டை சேர்த்து வதக்கி விட்டுட்டு தான் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி, அம்மியில் அரைச்ச மசாலா எல்லாத்தையும் சேர்க்க போகிறோம். இப்போ அப்படியே கொஞ்சம் மல்லித்தலையும் தூவிடுவோம். அப்படியே மூடிடுவோம். கொஞ்சம் நல்லா வறட்டிக்கிட்டு தான் நம்ம குழம்பே வைக்கணும். இப்போ பார்ப்போம். நம்ம போட்டு ரொம்ப நேரம் ஆகிட்டு இங்கே பாருங்கள், நல்லா நண்டை வரட்டியாச்சு. நல்லா கம்ம வாசத்தோடு இருக்குது. இப்போ நம்ம குழம்பு மசாலா பொடி, மஞ்சத்தூள், அம்மியில் அரைச்சி இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் தேங்காய் சேர்த்துக்கிடுவோம். கரைச்சி வச்ச புளியை சேர்த்துக்கிடுவோம். நமக்கு தேவையான கல் உப்பு சேர்த்துக்கிடுவோம். இப்போ கத்திரிக்காய் முருங்கைக்காய் சேர்த்துக்கிடுவோம்.
இப்போ அப்படியே தட்டை போட்டு மூடிடுவோம். குழம்பு வெந்து வரையும் நம்ம இறக்கி அப்படியே சாப்பிட்டுட்டு டேஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறேன். குழம்பு ரெடி ஆகிருச்சு. இப்போ இறக்கி வச்சு சாப்பிட்டுட்டு டேஸ்ட் அப்படின்னு சொல்லிடுறோம். குழம்பு ரெடி. இப்போ குழம்பு ரெடி ஆகிருச்சு. சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படின்னு சொல்லிடுறேன். இன்னைக்கு நல்லா அடிக்கிற வெயிலுக்கு இன்னைக்கு நண்டு குழம்பு தாங்க சமைச்சு இன்னைக்கு சாப்பிட்றோம். எல்லா பேரும் இந்த மாதிரி தான் ஒவ்வொரு ஆளாக வருவாங்க சாப்பிட. ஃபஸ்ட்டு சாப்பாடு நான் தான். சுட சுட இருக்குது நண்டு குழம்பு. சாதமும் சூடாக இருக்குது. ரெண்டும் சுட சுட இருக்குது. நல்லா அருமையான சுவையான நண்டு குழம்பு தாங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் இதேமாதிரி நண்டு கிடச்சிச்சின்னா வாங்கி நல்லா சுத்தம் செஞ்சுட்டு சமைச்சு சாப்பிடுங்க. ஏன்டா அந்த தோக்கா நண்டுக்கு நாங்கள் ஏன் சொல்கிறோம்னா தோடு வந்து எலசாக இருக்கும். நண்டுலேயும் சரி பால்லையும் சரி தோக்காவாக தான் இருக்கும். தோடு போல் இருக்கும், நைஸாக இருக்கும். அதனால தான் தோக்கா நண்டுன்னு சொல்லிடுவாங்க. இப்படி நண்டுகளை எடுத்து தான் நல்ல நண்டு எடுப்போம், தோக்கா நண்டு எடுப்போம். இப்படி தான் சமைச்சு சாப்பிடுவோம். நல்லா டேஸ்ட்டாக சகையும் இருக்கும், நல்லா ருசியாகவும் இருக்கும். நல்லா அருமையான சாப்பாடு. நீங்களும் குடும்பத்தோடு சமைச்சு சந்தோஷமாக சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லா பேர்த்துக்கும் மனமார்ந்த நன்றிகள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.